வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சூடா குடிச்சாலும் நல்லா இருக்கும், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலா குடிச்சாலும் நல்லா இருக்கும். இந்த சம்மர் டைம்ல நம்ம கூலா குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கப் பால் தண்ணி ஊத்தாம எடுத்துக்கோங்க. பிஸ்தா முந்திரியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 15 பாதாம். இதை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் நான் இதில் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். பாதாமை வந்து நம்ம நல்லா சூடான தண்ணியில் ஊற போட்டோம் அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நம்ம தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம தோலெலாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சா தான் அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்படி அரைக்க முடியும். அதனால் நல்லா இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாலை வந்து கொதிக்க விட்டுறலாம். இது ஆல்ரெடி கொதித்த பால் தான், ஆனால் இது வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் காய்ச்சாத பால்னாலும் யூஸ் பண்ணலாம். காய்ச்சின பால் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும், இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாதாம் பாலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் பால்னாலும் தண்ணி சேர்க்காம செஞ்சால் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து நம்ம பாலில் செய்கிறப்போ டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம பாதாம் பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். திருப்பி பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். நம்ம குங்குமப்பூ சேர்க்குறப்போ அந்த ஃப்ளேவர் அந்த கலர்லாம் நல்லாயிருக்கும். லேசான ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். திருப்பி இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதில் நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கிடலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்பு லெவலை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் நான் வெல்லம் சேர்த்ததுனால லேசான ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது. அதெல்லாம் நல்லா ஒரு லைட் எல்லோ கலர் கிடைக்கும் நம்ம அந்த சாஃப்ரான் சேர்த்ததுனால. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது நல்லா லோ ஃப்ளேம்லே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அந்த பால் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே நம்ம காய்ச்சறப்ப தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த நட்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குடிக்கிறப்போ அந்த க்ரன்ச்சியாக இடையில வர்றப்போ நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் விட்டுறலாம். இப்போ நமக்கு சுவையான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாகவும் குடிக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் குடிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக.